அழுத்தக்காரர் எடப்பாடி பின்னாலேயே வந்த பழைய கேஸ். டெல்லி செக்மேட் மொத்தமும் விஜயால் வந்த வினை. தமிழக அரசியல் களத்தில் பிடிகொடுக்காமல் கரார் காட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்ட ரீதியாக சிக்கல்கள் மூலம் பணிய வைக்க டெல்லி மேலிடம் திட்டமிடுகிறதா என்கின்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. இதை பற்றின ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அதை பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவதற்காக பாஜக தேசிய தலைமை பல ரகசிய உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் பாஜக தருகிற அந்த உத்தரவாதங்களுக்கு அதிமுக தலைமைக்கு உடன்பாடு உண்டா? முதலில் அவர்களிடமிருந்து ஒப்புதலை பெறுங்கள் என்று பாஜகவுக்கு தகவல் தந்து விஜயும் ஒரு செக் வைத்தார். இதையடுத்து அமித்ஷாவின் அட்வைஸின் பேரில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம் விவாதித்தார். கான்பரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜகவின் துணைத் தலைவரான ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷும் இணைந்திருக்கிறார். பியூஷ் கோயலுக்கும் எடப்பாடிக்கும் இணைப்பு பாலமாக அடிக்கடி இருந்து வருபவர் ஜெயபிரகாஷ். அழுத்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி கான்பரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜக தரப்பிலிருந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை சுட்டிக்காட்டி பேசிய பியூஷ் கோயல், திமுகவை வீழ்த்த விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதுதான் ஒரே வழி. திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிப்பது அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் அவசர தேவை. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. அவர் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் இழப்பதற்கு அவரிடம் வேறு எதுவும் இல்லை. வெற்றி தோல்வி சகஜம் என ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடலாம். ஆனால் அதிமுக பாஜகவுக்கு அப்படி இல்லையே. அதிமுக ஆட்சிக்கு வராது போனால் உங்கள் நிலை என்னவாகும் என யோசியுங்கள். உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சியின் சீனியர்களே கலகம் பேசுவார்கள். அதுவும் உங்களின் தலைமைக்கே ஆபத்தை உருவாக்கலாம். திமுகவுக்கு செக். அது மட்டுமல்லாமல் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுகவை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அதற்குள் உங்களை நம்பியுள்ள அதிமுக தலைவர்கள், நிர்வாகிகள் என பலரும் திமுகவுக்கும் விஜய் கட்சிக்கும் தாவி விடுவார்கள். இது போன்ற இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை நமக்கு தான் இருக்கிறது. அதனால் என்டிஏ கூட்டணிக்கு விஜயை சேர்ப்பதில் பல நன்மைகள் இருக்கிறது. விஜய்க்கு ஓகே சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று யதார்த்த அரசியலையும் எதிர்கால அரசியலையும் பேசியிருக்கிறார். பாஜக வைத்த நிபந்தனை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி, விஜயை கூட்டணியில் சேர நான் எதிர்க்கவில்லை. ஆனால் கூட்டணிக்காக அவர் சொல்லும் நிபந்தனைகளை என்னால் ஏற்க இயலாத சூழல். எப்பவும் நான் சொல்வது, திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு இணையாக அதிமுக போட்டியிடும். 1-2 வேண்டுமானால் கூடுதல் குறைவாக இருக்குமே தவிர மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட அதிமுக சீனியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே சமயம் நமக்கு கூட்டணிக்கு அவர் வருவதாக இருந்தால் 25 தொகுதிகளை தர முடியும். இது கௌரவமான சீட்டு தான். மேலும் வலியுறுத்தப்பட்டால் அதிகபட்சம் 30 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கும். இதை தாண்டி வேறு எந்த நிபந்தனைகளையும் என்னால் ஏற்க இயலாது. அதிமுக சீனியர்களும் 30க்கும் அதிகமான சீட்டு தர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஓகே சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் சீட் எண்ணிக்கையை கடந்து 2.5 ஆண்டு சிஎம், துணை முதல்வர், கேபினட் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்பான பேச்சு வந்தபோது இவைகளுக்கு ஓகே சொல்ல முடியாது. கூட்டணி ஆட்சி என்கின்ற விவாதமே தேவையற்றது. அதில் எங்களுக்கு விருப்பமில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆலோசிக்க வேண்டிய இப்போது பரிசீலிக்க கூட என்னால் முடியாது. ஓகே சொல்லவும் இயலாது. இதுதான் எங்களின் நிலைப்பாடு என்று தெளிவுபடுத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இந்த பதில்களில் ஷாக்கான பியூஷ் கோயல் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து விஜயை மையப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை தொடரலாமா அல்லது அதிமுகவிடமிருந்து பாஜகவிற்கு சீட் எண்ணிக்கை குறைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா என அமித்ஷா தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதி வழக்கு விசாரணை. இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொத்துக்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு திடீரென்று உயிர் பெற்றுள்ளது. இந்த வழக்கு குறித்து நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற
நிலுவையில் உள்ள இந்த வழக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் உயிர் பெற்றுள்ள இந்த சொத்து மறைப்பு வழக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியது. அடுத்து என்ன ஆகும்? ஒருவேளை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைத்தது நிரூபிக்கப்பட்டால் அது அவரது எம்எல்ஏ பதவிக்கே ஆபத்தாக முடிவதோடு எதிர்கால தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தடையும் ஏற்படலாம். இந்த சூழலில்தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பாஜக மேலிடம் திட்டமிடுவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதம் காட்டினால் இந்த வழக்கின் வேகத்தை அதிகரித்து அவரை சட்ட சிக்கலில் முடக்குவதுதான் அல்லது கட்சியின் மற்ற சீனியர்களை தங்கள் பக்கம் இழுத்து அதிமுகவை பலவீனப்படுத்துவது என பாஜக காய் நகர்த்தவும் முயலலாம். டெல்லியின் இந்த செக் எடப்பாடியை பணிய வைக்குமா அல்லது அவர் சட்ட போராட்டத்தின் மூலம் மீண்டு வருவாரா என்பதுதான் தற்போதைய தமிழக அரசியலின் $1 மில்லியன் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம்.